நாளைக்கு காலையில பதவி ஏற்க போறார் அண்ணன் செந்தமிழன் சீமான்னா இன்றைக்கு இரவோடு இரவாக டாஸ்மாக பூரா முடிச்சுட்டு தாண்டா அடுத்த நாள் காலையில நாங்க போய் கையெழுத்து போடவே போவோம். கையெழுத்து போடவே செய்ய மாட்டோம் நினைக்கிறியா? உன் பிள்ளைய செய்ய மாட்டோம் நினைக்கிறியா? பாரு எங்க அரசியல. ஒரு 5 ஆண்டுகள் கொடுன்னு தானே கேட்கிறோம். 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் யார் யாருக்கோ கொடுத்த, தெலுங்கருக்கு கொடுத்த, மலையாளிக்கு கொடுத்த, கன்னடத்துக்கு கொடுத்த. ஒரு முறை உன் பிள்ளைகளுக்கு கூட 5 வருஷம் 50 வருஷம் மாறி 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 பார்த்துருவோமே, இவங்களையும் தான் பார்த்துருவோமேன்னு ஒரு 5 வருஷம் கொடு. எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தை இந்த பிள்ளைகள் செய்வான்னு பார். கனிம வள கொள்ளை நடந்துருமா? அண்ணனுடைய ஆட்சியில நடந்துருமா? ஊழல் நடந்துருமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளையா அண்ணன் தேர்ந்தெடுத்து இங்க நிப்பாட்டி இருக்கிறாரு? இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய என் அன்பு தங்கை இந்துஜா, ஏன் இந்துஜாவை இங்க நிறுத்தணும்? ஏன் ஒரு பணக்காரனா பார்த்து நிப்பாட்ட முடியாதா? தற்கொலை நிப்பாட்டி இருக்கிறானே. இப்ப அடுத்த கட்சியில இருந்து ஆட்டைய போட்டு வேட்பாளர்களை. அப்ப ஏன் இந்துஜா அப்படின்னா, உங்களை போலவே ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கு வங்கியிலே கடன் வாங்கி மாதம் மாதம் மாத தவணை கட்ட முடியாமல், உங்களை போலவே பிள்ளைகளை நல்ல பாட திட்டத்திலே நல்ல கல்வியை கொடுக்கணும்னு லட்சங்களை செலவழிப்பதற்கு கடனை வாங்கி தன் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு உங்களை போலவே கஷ்டப்படுகிற இந்துஜா, உங்களை போலவே ஆத்த அப்பனுக்கு பெத்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் நல்ல மருத்துவத்தை கொடுக்கிறதற்கு பணம் இல்லையேன்னு கடன் வாங்கி தவிக்கிற உங்களுடைய மனநிலைக்கு அதற்கேற்றபடியே இருக்கக்கூடிய இந்துஜா, உங்களுடைய கவலை, உங்களுடைய அல்லல், உங்களுடைய துன்ப துயரம் இது போலவே அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களில் இருந்து ஒரு பிள்ளையை தூக்கிதான் சட்டமன்றத்திற்கு நிப்பாற்றாரு. ஏன்? அவனுக்கு தான் தெரியும் உன்னுடைய வழி என்ன, உன் ஆற்றல் என்ன, உன் திறன் என்ன, உனக்கு எப்படிப்பட்ட அரசியல் இங்க வேணும்னு. உன்னை போலவே கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை உன்னிலிருந்து வந்து நின்னாதான், உன்னட்ட இருந்து எழுந்து வந்து சட்டமன்றத்திற்கு போனாதான் சரியா இருக்கும் தான் நிறுத்தி இருக்கிறார். நீ இன்னமா எவன் காசு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம போடுவோம் நீ முடிவு பண்ணா போடு போடு. 1000 ரூபா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா தர்றான்னு வச்சுக்கோ, அப்படியே வகுத்து பாரு. ஒரு சின்ன கணக்கு, நீ வாங்கு வாங்காம போ, ஒரு சின்ன கணக்கு மட்டும் போடு. 5 வருஷத்துக்கு அந்த 1000 ரூபாய் வகுத்து பாரு. 54 பைசா. ஒரு நாளைக்கு நீ தேநீர் கூட குடிக்க முடியாது. பிச்சைக்காரன் வாங்குவான் பாரு, அவன் கூட வாங்க மாட்டான். எங்க நீ 1 ரூபா போடு, இந்த தர்மம் வாங்குறவனுக்கு எவனுக்கு பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போடு, தூக்கி மூஞ்சிலே வீசிட்டு போயிருக்கான். அவனுக்கு இருக்கிற மான ரோசம் வெக்கம் கூட நமக்கு இல்லையே. ஒரு நாளைக்கு 54 பைசாவுக்கு மதிப்புமிக்க உன் வாக்குகளை, உன் அடுத்த தலைமுறையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு அரசியலுக்கு 54 பைசாவுக்காக போடுறிய போய். உரிமை தொகை 1000 ரூபாய், புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய், தங்க புதல்வனுக்கு 1000 ரூபாய். ஏண்டா வீடு வீடா வந்து 1000 ரூபாய் போடுறதா வந்து ஆட்சி அதிகாரத்துடைய வலிமையா? சரி, படிக்கிற பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ 1000 ரூபாய் கொடுத்துட்ட, அந்த பிள்ளை படிச்சு முடிக்குது, அடுத்த நாள் வேலை தருவியா? 1000 ரூபாய் கொடுக்கறது ஓ வேலையா? படிச்சு முடிச்ச உடனேயுமே இன்னைக்கு படிச்சு முடிக்குதா அந்த பிள்ளைக்கு சான்றிதழோட சேர்ந்து வேலையும் தருவது ஆட்சி அதிகாரமா அரசியலா? எதுன்னு சிந்திச்சு பாரு. படித்த பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும்டா, அதுதான்டா அரசியல், அதான்டா அரசியல். படிக்கிற பிள்ளைக்கு காசை கொடுத்துட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரோட்ல போய் சொல்றியா? ரோட்ல கூகுள் ஏஐ சுந்தர் பிச்சை நம்ம மண்ணாட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போவோம்னு 1.33 லட்சம் கோடி கூகுள் ஏஐ ஹப் கொண்டு வந்தான் தமிழ்நாட்டுக்கு. போயிருச்சு ஆந்திராவுக்கு. ஏன் போச்சுன்னு தெரியுமா? பராண்டிட்டான் இருக்கிறவன் பூரா.
அமைச்சர் முதலமைச்சர் சபரிசி ஆளாளுக்கு பரண்டிட்டான். 1.33 லட்சம் கோடி. அதுல எனக்கு எவ்வளவு தருவ, என் மருமகனுக்கு எவ்வளவு தருவ, துர்கா ஸ்டாலினுக்கு எவ்வளவு தருவ, உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு தருவ பார்த்தாங்க. போடா வெங்காயம் தூக்கிட்டு சந்திரபாபு நாயுடு போயிட்டான். அந்த அழகா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு. உன்னுடைய வேலை வாய்ப்பு போயிடுச்சு பாரு. சும்மா இல்ல, 1.33 லட்சம் கோடி. எத்தனை பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்கும்டா. மென்பொருள் படிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற புள்ள, என் பிள்ளைங்க எத்தனை புள்ள வேலைக்கு போயிருக்கும்டா. அதுல நான் சொல்றது ஒரே ஒரு திட்டம் வெளியே போனச்சு. நான் உதாரணத்திற்காக ஒன்ன சொல்றேன். இது மாதிரி 5 வருஷம் எத்தனை கர்நாடகாவுக்கு போயிருச்சு தெரியுமா, எத்தனை ஆந்திராவுக்கு போயிருச்சு தெரியுமா, தெலுங்கானாவுக்கு போயிருச்சு தெரியுமா. ஏன் அவனெல்லாம் அந்த மண்ணின் மகன், அந்த மண் சார்ந்த மகன் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கான். நமக்கு இன்னும் சூடு சொரண வரலையே, சொரண வரலையே. நீ நினைக்கலாம் பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர் இருந்தார், அவர் தமிழர் தானே. எடப்பாடி 4.5 வருஷம் தமிழர் தானே, அவரும் இருந்தார், அவரும் தமிழர் தானே, அவரும் தமிழர் தான். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் பன்னீர்செல்வம்னு சொல்லி வாக்களிச்சு அவர் முதலமைச்சரா? அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு போனாங்க. ஒரு நல்ல அடிமை வேணும், அவ்வளவுதான். அந்த நல்ல அடிமை யாருன்னு தேடுனா அது பன்னீர்செல்வம். ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனாங்க. யார்டா கொடுக்கலாம்னா தூக்கி இவர்கிட்ட கொடுத்தானே தவிர எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ முதலமைச்சர் வேட்பாளராக நின்று அவன் தமிழன் தானேன்னு நீ எல்லாம் வாக்கு செலுத்தி ஒண்ணும் அந்த 2 பேரும் வரல. அதை நினைவுல வச்சுக்கணும். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, காலம் வரும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவாங்கடா, அப்படி ஒரு காலத்தை நம்ம உருவாக்குவோம், உருவாகும்னு சொல்லுவாரு. ஆனா ஒருபடி மேல போய் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக இருந்து திமுக போய் சேர்ந்துட்டார். எப்படி இருக்கு பாரு, முன்னாள் முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டாருன்னா இந்த அரசியல் எவ்வளவு கேவலங்கட்ட அரசியலா இருக்குன்னு பாரு, எவ்வளவு மானங்கட்ட அரசியலா இருக்குதுன்னு பாரு. அப்ப இதையெல்லாம் மாற்ற, இதையெல்லாம் துடைத்து எறிய உங்களிலிருந்து வந்த பிள்ளைகள் எடுத்து வச்சிருக்கிற அரசியல் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல். அந்த அரசியலை உற்று நோக்கி மாற்று அரசியலுக்கு வழி கொடுங்க. மான தமிழ் பிள்ளைகள் ஆராய்ந்து வாக்களிங்க. நமக்கு யாரு பணம் கொடுத்தா அப்படின்றத விட நமக்கு யாரு பிச்சை போட்டா அப்படின்னு மனசுல கேட்டுக்கிட்டு மனசுல சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீ வாக்கு செலுத்து. யாரு வேணா தோத்து போயிடலாம், ஆனால் உணவளிக்கிற விவசாயி தோத்து போயிடக்கூடாது. யார் யாருக்கோ வாக்கு செலுத்தின ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்து. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இறுதி வரை உறுதியாக உங்களோடு களத்தில் நிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாக்கு செலுத்துங்கன்னு தான் கேட்கிறோம். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான அழுத்தமாக விவசாய சின்னத்தில் இருக்கட்டும். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரலால் நீங்கள் அழுத்தக்கூடிய அழுத்தம் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சராக ஒரு தமிழனாக முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடிய ஒரு அழுத்தமாக இருக்கட்டும். நமது சின்னம் விவசாயி. தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனின் சின்னம் விவசாயி. அண்ணன் சீமானின் சின்னம் விவசாயி. மக்களின் சின்னம் விவசாயி. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.